யாராலும் புரிந்து கொள்ளப்படாதவன், பெரும் கூட்டத்தில் இருந்தும் தனித்துவமாக வெளியே வந்தவன், தன் வேதனைகளை யாரிடமும் பகிராமல் தன்னை தானே சுமந்தவன். அவன் தனிமையில் இல்லை, அவன் சிவனின் பாதையில் பயணித்தவன். பலர் நினைத்தார்கள் அவன் உடைந்து விட்டான் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அவன் தன்னைத்தானே சிவனை போல தட்டச்சி உருவாக்கி கொண்டான். தனியாக நடக்கிற பாதை எளிதல்ல, ஆனால் அந்த பாதையில் சுழன்றவனின் ஒவ்வொரு உளிரும் சிவனின் காதுகளில் ஒலிக்கிறது. யாரும் துணையாக இல்லாத போது சிவன் தான் உன்னுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார். யாராலும் புரிந்து கொள்ளப்படாதவன், பெரும் கூட்டத்தில் இருந்தும் தனித்துவமாக வெளியே வந்தவன், தன் வேதனைகளை யாரிடமும் பகிராமல் தன்னை தானே சுமந்தவன். அவன் தனிமையில் இல்லை, அவன் சிவனின் பாதையில் பயணித்தவன். பலர் நினைத்தார்கள் அவன் உடைந்து விட்டான் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அவன் தன்னைத்தானே சிவனை போல தட்டச்சி உருவாக்கி கொண்டான். தனியாக நடக்கிற பாதை எளிதல்ல, ஆனால் அந்த பாதையில் சுழன்றவனின் ஒவ்வொரு உளிரும் சிவனின் காதுகளில் ஒலிக்கிறது. யாரும் துணையாக இல்லாத போது சிவன் தான் உன்னுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார்.